குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இஎஸ்ஐ எக்ஸாமோட அடுத்த கொஷின் பேப்பர் பார்ப்போம். இது ஸ்டாஃப் நர்ஸ்க்கான 2022ஓட கொஷின் பேப்பர் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இஎஸ்ஐ எக்ஸாம் இன்னும் 6 days தான் இருக்குது. 7 ஜூலை அதாவது 7th எக்ஸாமு. கொஷின் பார்ப்போம் வாங்க. விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் த பாடி? லிவரா, பிரெயினா, கிட்னியா, ஸ்கின்னான்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் டி, ஸ்கின்னு. த பாடி ஆஃப் அடல்ட் பர்சன் வெயிட்ஸ் 60 kg, தென் டோட்டல் பாடி ஃப்ளூயிட் இன் ஹிம் இஸ் 60 kgக்கு பாடி ஃப்ளூயிட் எவ்வளோ தருவோன்னு கேட்டால் இதோட ஆன்சர் சி, 38 kgs. 60 kgக்கான இது ஆன்சர் சி. த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் இஸ். எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடு என்ன அப்படின்னு கேட்டால் இதோட ஆன்சர் டி, ஆல் ஆஃப் தீஸ். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் லேயர் ஆஃப் எபிடெர்மிஸ் ஃப்ரம் அவுட்டர் டு இன்னர் சைடு அப்படின்னு பார்த்தா இது கார்னியம், லெசிட்டம், கிரானுலோசம், ஜெர்மினேட்டிவ் அப்படின்றாங்க. இதுக்கு ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க, CIGG. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜியில் கிரானுலிசம் ஃபஸ்ட்டு வரும், அப்போ ஜெர்மினேசர் செகண்டாக வரும், அப்போ ஏ தான் இதோட ஆன்சர். கார்னியம், லெசிடம், ஜெர்மினேஷன் அப்படின்ட்டு இதோட ஆன்சர் ஏ. ஓகேவா? அடுத்தது, the bone is not forming the boundary of cranial cavity. cranial cavity இல்லாத போன் எது அப்படின்னுட்டா இந்த பவுண்ட்ரி வராது cranial cavityயில். பெரைட்டலா, ஸ்பீனாய்டா, மேண்டிபுலரா, டெம்பரலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சி, மேண்டிபுலர். த சப்ஸ்டன்ஸ் இன்வால்வ்டு இன் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் இஸ் அப்படின்னு பார்த்தா இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் அப்படின்னு வந்தால் இதுக்கு ஆன்சர் பி, ஹிஸ்டமின். ஹிஸ்டமின் இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு பார்த்தா ஹிஸ்டமின் தான் கொடுப்பாங்க. அடுத்தது, த பார்ஷியல் ப்ராசஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் டீஆக்சினேட்டட் அண்ட் ஆக்சினேட்டட் பிளட் எக்ஸ்பெக்டிவ்லி ஆர். இதோட கரெக்ட் ஆன்சர் சி, 40 mmHgலேருந்து 100 mmHg. ஆக்சினேட்டட் பிளட் அண்டு டீஆக்சினேட்டட் பிளட் ரெண்டும் சேர்ந்து. இதோட ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஷின். த பேஷண்ட் ப்ரெசன்ட் சிம்டம்ஸ் அட் த டைம் ஆஃப் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். அக்யூட் ஹைப்பர் கேப்னியா இருக்குமா, ஹைப்போ வென்டிலேஷன், ஹைபாக்சியா இருக்குமா? இது எல்லாமே இருக்கும், அப்போ டி, ஆல் ஆஃப் தீஸ். இதோட ஆன்சர் ஆல் ஆஃப் தீஸ். நெக்ஸ்ட் கொஷினு. த எண்டோக்ரைன் கிளைண்ட் விச் கண்ட்ரோல் த ஃபங்க்ஷன் ஆஃப் த எண்டோக்ரைன் கிளாண்ட் இஸ். எண்டோக்ரைன் கிளைண்டில் கண்ட்ரோல் பண்ணுற ஃபங்க்ஷன் ஆஃப் த எண்டோக்ரைன் கிளைண்ட் கேட்டால் ஏ, அட்ரினலா, பேங்க்ரியாஸா, பிட்யூட்டரியா, தைராய்டா? சி, பிட்யூட்டரி. த எபித்தீலியல் டிஷ்யூ ஃபவுண்ட் இன் யூட்ரின் டியூப் இஸ். எபித்தீலியல் டிஷ்யூ, யூட்ரின் டியூப்பில் இருக்கிற எபித்தீலியல் டிஷ்யூ என்னன்னா சி, சிலியாட்டட். த எபித்தீலியல் டிஷ்யூ ஃபவுண்ட் இன் த லைனிங் ஆஃப் த யூரினரி பிளாடர்னா டிரான்சிஷனல். டி தான் இதோட ஆன்சர். யூரினரி பிளாடர்னா டிரான்சிஷனல், யூரினரி டியூப் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சீலியேட்டட். மாற்றி கேட்பாங்க, குழம்பிடாதீங்க. அடுத்தது, த செல் ஃப்ரம் விச் ஹியூமன் பாடி டெவலப் இஸ் நவுன் ஆஸ். ஹியூமன் பாடி டெவலப் இந்த நவுன் ஆஸ். இதுக்கு சி, சைக்கோட். இதுக்கு சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, பார்க்கையில் வேறு
என்ன கொஷின்னா பார்த்து முடிஞ்சிச்சு. பார்த்துக்கோம். The volume of voice produced by the human depends on length of the vocal cords, of force with which the cord vibrates, shape of the mouth, அப்புறம் tightness of the vocal cord அப்படின்னு பார்த்தா force with which the cord vibrated. டி தான் இதோட ஆன்சரு. அடுத்த கொஷின் என்னென்னா 15. The லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஸ்பெர்ம் இஸ். ஸ்பெர்மோட லைஃப் ஸ்பேன் வந்து 48 72 ஹவர்ஸ். ஸ்பெர்மும் ஓவமும் லைஃப் ஸ்பேன் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். த நம்பர் ஆஃப் த போலார் பாடிஸ் ரிலேட்டட் அட் த டைம் ஆஃப் த ஓவம் டிஸ்சார்ஜ். ஒரு போலார் பாடிஸில் எவ்வளோ ஓவம் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா 1. தான் இதுக்கு ஆன்சரு. அடுத்தது த congenital absence of closure of normal body orify the tubular organs is called. 16. இதோட ஆன்சர் என்னன்னா ஃபிஸ்டுலாவா, அட்ரீசியாவா, ஹெர்னியாவா? க்ளோஷர் ஆஃப் த நார்மல் பாடி ஓரிஃபை. இதுக்கு பி தான் ஆன்சர், அட்ரீசியா. அடுத்தது 17. The largest volume of air which can be released from the lungs during the maximum expiration is called A. Expiratory reserve volume. Glenohumeral joint is also called. இதுக்கு சி ஆன்சர், ஷோல்டர் ஜாயிண்ட். 21க்கு ஷோல்டர் ஜாயிண்ட், சி தான் ஆன்சரு. அடுத்தது 22. Which blood group can be administered patient emergency? எந்த குரூப்பே தெரியாடும் போது எந்த குரூப் வந்து டொனேட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தா ஓ நெகட்டிவ். எமர்ஜென்சியாக பண்ணணும் அப்படிங்கும்போது ஓ நெகட்டிவ் அப்படின்னு வரும். ஈட்டிங் பிஹேவியர் இன் ஹியூமன் பீயிங் இஸ் கால்டு. ஈட்டிங் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்னா ஹைப்போதலாமஸ். த மேஜர் கன்சிஸ்டன்ட் ஆஃப் த புரோட்டீன் ஃபேக்டர் இன் ஹியூமன் செல் இஸ் அப்படின்னு பார்த்தா ரிபோசோம். குளுக்கோஸ் ஃபேக்ட் இது வந்து கால்டு சிந்தசிஸ் குளுக்கோஜீனியஸ் அப்படின்னு வரும். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். இது நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி பார்த்துருக்கான். 22க்கு ஏ. மேஜர் கண்டினன்ட் போன் இஸ் அப்படின்னு பார்த்தா அதுக்கு டி ஆன்சர், கால்சியம் பாஸ்பேட். 24. The protein factor in the human body cell is. ப்ரோட்டீன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தா ரிபோசோம், டி. இதோட ஆன்சர் வந்து டி, ரிபோசோம். நெக்ஸ்ட் என்ன கொஷின்னா 25. The posterior pituitary is mainly considered of T cell or C cells or neuronal projections, beta cell. C. neuronal projection. வெல்ஸ் பால்சி எந்த கிரேனியல் நர்வ் டிசார்டரால் வருதுன்னா 7th. ஆன்சர் வந்து இதோட ஆன்சர் பி. அடுத்தது 26 முடிஞ்சிச்சு. 27. Which part of the brain control the body temperature? பாடி டெம்பரேச்சரை எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா சி, ஹைப்போதலாமஸ். 27க்கு ஆன்சர் வந்து ஹைப்போதலாமஸ். அடுத்தது 27 முடிஞ்சு. எல்லாமே வந்து டீப்பாக படிங்க, இது முக்கியமான கொஷின். த அடமஸ் ஆப்பிள் இஸ் ஃபார்ம்டு பை. இதை ரிப்பீட்டட் கொஷின். இதுக்கு ஆன்சர் வந்து
தைராய்டு கார்டிலேஜ். அடுத்தது 39 டீபோலரைசேஷன் இன் எ நர்வ் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இஸ் டியூ டு. டீபோலரைசேஷன் நர்வ் அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஓப்பனிங் ஆஃப் த சோடியம் சேனல்ஸ். பி தான் ஆன்சர். 29க்கு பி. த ரெக்கமெண்டட் ஃப்ளோ ரேட் த நேசல் கேனுலா. நேசல் ஃப்ரான்ஸ் அண்ட் நேசல் கேனுலாக்கு என்ன ரேட்னா ஏ 1 to 4 liters per minute. The size of intravenous cannula used for neonate. நியோநாட்டுக்கு யூஸ் பண்ணுற இன்ட்ராவினஸ் வென்ப்ளானோட சைஸ் அப்படின்னு பார்த்தா 24 gauge. அதாவது ஏ. இதோட கலரு எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. வென்ப்ளானோட கலர்ஸ், காஜ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நியோநாட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, அடல்ட்டுக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 32 which of the following is not a physician prescribed intervention. எந்த ஆர்டர் வந்து நம்ம ஃபிஷன் ஆர்டர் இல்லாமல் பண்ணலாம் ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு பார்த்தா ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாமா, இல்லை ஆர்டரிங் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டெல்லாம் நம்ம பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா எலிவேட்டிங் அண்ட் எடிமேட்டஸ் லிங்க்ஸை வந்து எலிவேட் பண்ணலாம். எடிமேட்டஸ் லிங்க்ஸை வந்து எலிவேட்டிங் பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபிஷன் ஆர்டர் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இதோட கொஷின்ஸு. இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.